ஹாய் ஹலோ வெல்கம் டு தி அரமா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூடான குயிக்கான குக்கர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். மட்டனில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மட்டன், சிவப்பு மிளகாய் தூள், உப்பு, எண்ணெய், தயிர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பிரியாணி அரிசி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணியில் இது தாங்க நம்மளுக்கு தேவையான பொருள். குக்கரில் செய்யும் போது குயிக்காக செஞ்சிடலாம், பிகினர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. நெய்யும் எண்ணெயும் நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதை போட்டு நல்லா பொரியணும். இந்த மசாலாலாம் இங்கே பாருங்கள் நல்லா பொரியுது. பொரியட்டோன்னு சொல்லிட்டு நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேரும் போது இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் போட்ட பிறகு பச்சை மிளகாய் 3 கீரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுல தான் இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கணும். வேணும் அப்படின்னா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். டக்குன்னு முடியணும் அப்படின்னா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் இருக்கும் போது நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. நான் டக்குன்னு முடியணுன்றதுக்காக மூடி போட்டு வதக்கிக்கிறேன். பிரியாணிக்கு வெங்காயம் மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த கலரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்குச்சு. அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம மிளகாய்த்தூள் எண்ணெயில் போடும்போது கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ண தேவையே கிடையாது. அந்த ரெட் சில்லி பவுடருக்கே இருக்க கலர் எண்ணெயில் நல்லா பிடிச்சி சாப்பாட்லேயும் பிடிக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிட பிறகு தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போது நம்ம தயிர் விட்டுக்கலாம். ஒரு 2-2.5 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் கொஞ்சம் தண்ணியாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ முன்னாடி தயிர் போட்டதுக்கும் இப்போதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். தயிரும் நல்லா கொஞ்சம் சுண்டிருச்சு. இப்போது இந்த டைமில் இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு இப்போது கழுவி நல்லா பிழிஞ்சி மட்டனை போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க மட்டனை. இப்போது மட்டனும் அந்த தொக்கும் நல்லா ஒன்று செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். எப்போவுமே சரிங்க, நான்வெஜ் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது முதல்ல தண்ணி டக்குன்னு எடுத்தோடனே ஊற்றிடாதீங்க. நல்லா இந்த ட்ரையாக இருக்கும் போதே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
எடுத்தோடனே டக்குன்னு தண்ணி ஊற்றிக்காதீங்க, அந்த மசாலா நம்ம மட்டனுக்குள்ளே இறங்காது. இப்போ பாருங்கள் ஒரு கொதியே வந்துருச்சு. இப்போது நான் 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அதனால் 3 கிளாஸ் தண்ணி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே கழுவி ஊற வச்சிட்டேன். ஒரு சைடில் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது அரிசியை கழுவி ஊற வச்சா போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். ஒரு 2லிருந்து 3 விசில் மட்டன் வேகிறதுக்காக போட்டுக்கலாம். உங்களுக்கு மட்டன் வாங்கும் போதே தெரியும் ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மட்டன் சாஃப்டாக இருந்ததால் நான் 2 விசில் விட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட மட்டன் வேக வைக்கும் போது மசாலா மட்டனில் நல்லா ஊறி இருக்குங்க. மட்டன் தனியாக வேக வச்சு இது மட்டன் பிரியாணி செய்கிறதும் இருக்குது. பட் மட்டன் தனியாக இருக்கும். அதில் எந்த காரமும் எதுவும் உரைச்சிருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. 2 விசில் தான் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்போது கழுவி வடிகட்டின அரிசியை நான் போட்டுக்கிறேன். அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அதனால் நான் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ரொம்ப கிளறி விடக்கூடாது. சைடில் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அரிசி போட்ட உடனே குக்கர் மூடி போடக்கூடாது. நல்லா கொதி வரணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. மட்டனோட கொழுப்புலேயும் அந்த ஆயில் மேலே தெரியுது பாருங்கள். இப்போது லெமன் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் சாப்பாடு குலையாமல் உடையாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்காக தான் லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மூடி ஒரு விசில் விட்டால் போதும். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க, ஐ ஃப்ளேம் வேண்டாம். ஐ ஃப்ளேம் வைக்கும் போது என்ன ஆகும்னா அடி பிடிச்சிரும். அதனால் டக்குன்னு விசில் வந்துடும், ஆனால் ரைஸ் வேகாது. ஸோ இதை போட்டுட்டு விசில் போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, வெந்துடும். இது குயிக்காக முடிச்சிடலாம். குக்கரில் செய்யும் போது பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி போடாதீங்க. 3க்கு 3 கிளாஸ் போதும். ஏன்னா அரிசி நம்ம ஸ்டார்டிங்லேயே நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம். அதனால் 1க்கு 1 போதும். மட்டனுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம தயிர் அதெல்லாம் ஊற்றும் போதே நீங்களே பார்த்துருப்பீங்க, நல்லா தண்ணி விட்டுருக்கோம், அதுவே போதும். சில பேர் மட்டனுக்கும் சேர்த்து தண்ணி வைப்பாங்க. மட்டனுக்கும் சேர்த்து தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. மட்டனே நல்லா தண்ணி விடும். இதுதாங்க விஷயமே. தண்ணியோட அளவு மட்டனுக்கு தண்ணி வைக்கக்கூடாது. வெறும் ரைஸுக்கான அளவை மட்டும் வச்சா போதும். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு விசில் போன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பராக அப்படியே பாருங்கள், அரிசி ஒன்று கூட உடையில, நீட்டாக அழகாக பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அடி பிடிக்கல, எதுவும் ஆகலை. தனித்தனியாக உதிரியாக அழகான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்போமேங்க பிரியாணியை நீங்கள் வாழை இலையில் தண்ணியை தெளித்து சுட சுட அதில் பிரியாணியை வச்சு சிக்கன் 65யோட ரைத்தாவோட நம்ம சாப்பிடும்போது வாவ், அதை வர்ணிக்கவே நம்மளால் முடியாதுங்க. நீங்கள் பிளேட்டில் சாப்பிட்றதோட பிரியாணியை வாழை இலையில் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் வாழை இலையில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சுட சுட செம்மையாக இருக்கும். பாருங்கள், உதிரியாக நம்மளுக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எந்த கலரும் ஆட் பண்ணல, சூப்பராக இருக்குது. எங்கள் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய். எப்படி இருந்தது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.